நாம் வாழுகிற இந்த பூமியிலே பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனும் அழிந்து போவதற்காக, பாவம் செய்வதற்காக, கெட்டு போவதற்காக, அவமானப்படுவதற்காக, நரகம் செல்வதற்காக பல வாய்ப்புகளையும் பல வாசல்களையும் உருவாக்கி தருகிறான் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் நம்முடைய வாழ்வை அப்படியே பிசாசின் கையிலிருந்து காப்பாற்றுகிறார், பிசாசின் திட்டங்களிலிருந்து காப்பாற்றுகிறார், பிசாசுடைய எல்லா சதிகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார், தந்திரங்களிலிருந்தும் காப்பாற்றுகிறார் என்பதை சில நேரத்தில் நாம் தியானிக்க தவறுகிறோம். தேவன் மனிதனுக்கு அவன் வாழ்வதற்கான சகல வாய்ப்புகளையும் வாசல்களையும் அவர் திறந்து கொடுக்கிறார். அவன் பரிசுத்தமாக இருப்பதற்கு, அவன் உண்மையாக இருப்பதற்கு, அவன் நீதியாக இருப்பதற்கு, அவன் பிரகாசமாக இருப்பதற்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் தேவன் அவனுக்கு தாராளமாக தருகிறார். ஆனால் பிசாசினால் உருவாக்கப்படுகிற வாசல்களிலே சில நேரத்தில் மனிதர்கள் வஞ்சிக்கப்படுவதை பார்த்து முழுவதும் பிசாசு மட்டுமே வாய்ப்புகளை உருவாக்கி மனிதர்களை வஞ்சிக்கிறான் என்று நாம் எல்லாரும் சில நேரத்தில் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. பிசாசை காட்டிலும் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். பிசாசு நம்மை அழிப்பதற்காக நேசிக்கிறான். தேவன் நம்மை வாழ வைப்பதற்காகவும் நம்மை தன்னோடு கூட நித்திய காலமாக அமர்த்தி கொள்வதற்காகவும் நேசிக்கிறார். அழிக்க விரும்புகிற அவனே அனைத்து வாய்ப்புகளையும் தரும்போது வாழ வைப்பதற்காகவும் தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை தன்னை போல மாற்றுவதற்காகவும் தேவன் எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாமல் இருப்பதற்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன வரங்கள் வேண்டுமோ, என்ன வல்லமை வேண்டுமோ, எல்லா கனிகள் வேண்டுமோ, எல்லா வாய்ப்புகளையும் தேவன் தருகிறார். அப்படி விழுந்து விட்டீங்க, விழுந்தவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், விழுந்தாச்சு, நீங்கள் திரும்ப எழும்பணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான சகல வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், சகல வாய்ப்புகளையும் உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். நீங்கள் விரும்பினா விழுந்த இடத்துலேருந்து இப்பொழுதே கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார். நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களை விழாமல் இறுதி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் காத்து கொள்ளுவார். கர்த்தர் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் பிசாசனுடைய காரியங்களையே சிந்தித்து நாம் மறுபடியும் சோர்வடைந்து பிசாசின் வலையிலே அகப்பட்டு விட்டு தப்புவதற்கு வகை தெரியாமல் அல்ல வகை தேடாமல் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை தப்புவிக்கிறார். நாம் தேடும்போது, நாம் நாடும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து இதே பூமியில் நாம் பல சந்ததிகளை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பல சந்ததிகளோடு தேவனை சேவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் வாழ்வதற்காக பல வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்கி தருகிறார். நான் ஜெயிப்பதற்காக பல வாசல்களை தேவன் எனக்கு உருவாக்கி தருகிறார். இதே பூமியில் நான் கனம் பெற்றவனாக வாழ்வதற்கும் கர்த்தருடைய சாட்சியாக இருப்பதற்கும் கர்த்தர் எனக்காக அநேக அதிசயங்களை செய்கிறார், அநேக வல்லமைகளை வெளிப்படுத்தி என்னை உயர்த்தி வைக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் இப்பொழுதே பிரகாசிக்கிறதற்கு தொடங்குவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் விழுந்துட்டோமேன்னு நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. எலும்ப விரும்புங்க. கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். விழாமல் இருக்க முடியுமா அந்த உலகத்தில், அல்லது நம்முடைய பிள்ளைகள் விழாமல் இருக்க முடியுமாலாம் கலங்காதீங்க. நீங்கள் விழாமல் இருக்கன்னு விரும்புங்க. கர்த்தர் வாசல்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாம